வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நன்னீர்ல கழிவுநீர் கலக்கிறது, மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அது தொடர்பான தொகுப்பை இப்ப பார்க்கலாம். வற்றாத ஜீவநதி என பெயர் பெற்ற தாமிரபரணி ஆற்று நீர் தற்போது மக்கள் பயன்படுத்துவதற்கே உகந்தது அல்ல என்று சொல்லும் அளவிற்கு நதியில் கழிவுநீர் வந்து கலக்கிறது. இந்நிலையில் தாமிரபரணி ஆற்றில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஆய்வு செய்துவிட்டு சென்ற பின்னரும் கழிவுநீர் கலப்பது மக்களிடத்தில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பது, நதிக்கரையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கல் மண்டபங்கள் பராமரிப்பு உள்ளிட்டவை குறித்து முத்தாலங்குறிச்சி காமராசு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த 2018ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் புகழேந்தி மற்றும் GR சுவாமிநாதன் ஆகியோர் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்று பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். சுமார் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட நீதிபதிகள் ஆற்று நீரையும் ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். ஆய்வின் போது தற்காலிக சுத்திகரிப்பு மையத்தினால் என்ன பயன் என்றும், பாதாள சாக்கடை திட்டம் நிறைவடையும் வரை கழிவுநீரை சுத்திகரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா என்றும் மாவட்ட மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை முழுமையாக தடுக்க தேவைப்படும் நிதி, கால அளவு, செயல்திட்ட விவரம் ஆகியவை அடங்கிய அறிக்கையை தாக்கல் செய்யவும் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டனர். ஆய்வின் போது தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் தீவிர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தினர். ஆனாலும் தாமிரபரணி ஆற்றில் தற்போது வரை கழிவுநீர் கலப்பதாகவும் நீதிபதிகள் வந்து ஆய்வு செய்த பின்னரும் மாவட்ட நிர்வாகமோ மாநகராட்சியோ இந்த விஷயத்தில் அக்கறை காட்டவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மக்களின் உயிர் ஆதாரமாக இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆறு தற்பொழுது களங்கப்படுத்தப்படுகிறது, கழிவுநீர் கலக்கப்படுகிறது. மக்களின் ஆதரவாக இருக்கக்கூடிய நீரை பயன்படுத்த முடியாத சூழலில் மக்கள் இருக்கிறார்கள். களத்தில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனை என்னவாக இருக்கிறது, அதிகாரிகள் தரப்பில் என்ன பதில் மக்களுக்கு தரப்பட்டது பார்க்கலாம். களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜா. தொடர்ந்து நீர்நிலைகள் மாசுபடுவது, அது மட்டுமல்லாது அது கழிவுநீர் கலப்பது தொடர்பான பிரச்சனைகளை பல்வேறு செய்திகளாக பார்த்துட்டு வரும். இருந்தாலும் தாமிரபரணி ஆறு இவ்வளவு கலங்கத்திற்கு உட்பட்டு அதை மிக பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மக்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்கலாம். ராஜா, வணக்கம் கௌதமி. நிற்கக்கூடிய பகுதி தாமிரபரணி பகுதி, திருநெல்வேலி மாநகர பகுதி நடுவே சீரிப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. வற்றாத ஜீவநதியாக தாமிரபரணி வந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் குடிநீருக்கும் சரி, குளிப்பதற்கும் சரி அந்த அளவுக்கு இருக்கும். இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் கழிவுநீர் கலக்கதாக ஒரு புகார் ஒன்று வந்திருக்கு. என்னன்னா, பாதாள சாக்கடை திட்டம் மாநகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பாதாள சாக்கடை திட்டத்தில் 2 முறை எல்லாமே பாதாள சாக்கடை திட்டம் சரியாக செயல்படுத்த முடிக்கப்பட்ட பொழுது 3வது முறை இப்போதைக்கு பாதாள சாக்கடை திட்டத்தை சரியாக செயல்படுத்த முடியாத அளவில் இருக்கிறது. தொடர்ந்து இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை தாமிரபரணி ஆற்றில் நேரடியாக கலக்கதாக பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இது குறித்து மக்கள் என்ன சொல்றாங்க? மக்களுக்கு இது போன்ற இந்த தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கிறதால மக்கள் சந்திக்கும் பிரச்சனை என்ன? வணக்கம். நீங்க இந்த தாமிரபரணி ஆற்றினால என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க? தாமிரபரணிக்கு இப்போதைக்கு பிரதான பிரச்சனை ஆக்கிரமிப்பு, மாசு கலக்கிறது தான். முக்கியமாக ஆற்றை உரிய முறையில் பழைய 1884 எல்கை 1914 இந்த எல்கை அடிப்படையில் அளந்து சர்வே பண்ணி ஆக்கிரமிப்பு அகற்றணும். அது மட்டும் இல்லாமல் மாசு கலக்கிறது. ஒரு 3 நகராட்சிகள், ஒரு மாநகராட்சி, 4 பேரூராட்சிகள் பெரும்பாலும் மாசு கலக்குது. தூத்துக்குடி மாவட்டத்திலேயே திருநெல்வேலி மாவட்டத்து கழிவுகள் நிறையா போகுது. இந்த பாதாள சாக்கடை திட்டம் 3வது கட்டம் ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்னே முடிந்திருக்கக்கூடியது.
அந்த திட்டமும் இன்னும் முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தை பொறுத்தவரையில் மாநகராட்சி ஆற்றை விட்டு வெளியே போகணும். உள்ளாட்சி அமைப்புகள் ஆற்றுக்குள்ளே வரக்கூடாது, கழிவுகளை கொடுக்கக்கூடாது, அனாவசிய கட்டுமானங்கள் கூடாதுன்னு சொல்கிறோம். வருகிற 2015 செப்டம்பரில் இந்த மாசெல்லாம் அகற்ற திட்டத்தை நிறைவேற்றிட்டு வெளியேறிடுவோன்னு நெல்லை மாநகராட்சி சொல்லுது. அதே மாதிரி விக்ரமசிங்கபுரம், பாபநாசம், அம்பை போன்ற நகராட்சிகளும் சொல்லணும், ஒரு வாக்குறுதியை பெறணும். அதன் பின்பு முற்றிலுமாக பொதுப்பணித்துறை கண்காணிப்பில் மாவட்ட நிர்வாகம் அதை கண்காணிக்கணும். மாசு முற்றிலுமாக அகற்றப்படணும். பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்ற அவங்க விருப்பம், குறிப்பிட்ட கழிவுகளை வெளியேறணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரசாயன கழிவுகள், மருந்து கழிவுகள் கலக்கிறதுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் கவனம் எடுக்கணும். பொதுப்பணித்துறையினர் சில வேளைகளில் இடையில கூட போன ஆண்டுகள்லாம் ஆற்றில் மலைப்பாளையத்திலிருந்து அதிகமாக அளவிறந்த தண்ணீரை கலந்து விட்டுட்டாங்க. அது ஒரு குற்றச்செயல், நீர் சட்டப்படி தண்டிக்கப்படக்கூடிய அந்த குற்றச்செயலை செஞ்சாங்க. இனி அந்த குற்றச்செயல் நடைபெறக்கூடாது. மாவட்ட ஆட்சி உத்தரவாதம் தந்திருக்காங்க. முற்றிலுமாக ஆற்றுக்கு வெளியே மற்ற உள்ளாட்சி அமைப்புகள் போயிடணும். பொதுப்பணித்துறை கண்காணிப்பில் மாவட்ட நிர்வாகம் நேரடியாக தாமிரபரணி ஆறை தூய்மையாக வச்சுக்கணும். மறு அளவீடு செய்து அதை வரையறுத்து எல்லை அமைக்கணுங்கிறது மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. அதையே நாங்கள் எங்கள் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் சார்பாக அரசுக்கு மற்ற ஒன்றிய மாநில அரசுகளுக்கு வச்சிருக்கிறோம். கௌதமி, கேட்டிருப்பீங்க. இதே போல் நம்மளுடைய சமூக ஆர்வலர் முத்துராம் சார் இருக்காங்க. இவங்க பல்வேறு கோரிக்கையை கொடுத்து முன் வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்க சொல்லி கேளுங்க. வணக்கம். வணக்கம் சார். அதாவது சட்ட போராட்டங்கிறது ஒரு வழி. 2000 அதாவது தேசிய பசுமையில் தீர்ப்பாயம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பாயம் அமைச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பாயம் எதுக்கு அமைச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நீர், காற்று, அப்புறம் சுற்றுச்சூழல் தொடர்பாக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அந்த தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2010 நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டப்பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டப்பிரிவின் கீழ் இந்த பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகளை அந்த நீதிமன்றத்தில் தான் தொடர முடியும். இதன் பேரில் தாமிரபரணி மாசு தொடர்பான வழக்கு 2015ஆம் ஆண்டு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் சவுத் ஜோன் அந்த அமைப்பில் தொடரப்பட்டு 7 ஆண்டுகள் வழக்கு நடைபெற்று 2022ஆம் ஆண்டு அந்த வழக்கில் தீர்ப்பும் வழங்கப்பட்டு விட்டது. அந்த உத்தரவில் சொல்லியிருந்தாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி, அப்புறம் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி இவங்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. 2022 ஏப்ரலில் தீர்ப்பு கொடுத்தாச்சு. இன்றைக்கி 2024. அப்போ ஒரு வழக்கு, அதாவது ஒரு பிரச்சனை தொடர்பான ஒரு வழக்கு நடைபெற்று முடிவடைந்து இறுதி தீர்ப்பும் வழங்கப்பட்டாச்சு. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு மறு ஆய்வு, ஒரு மறு அறிக்கை, திரும்ப ஒரு மறு ஆய்வு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஆக அதிலே திருநெல்வேலி மாநகராட்சி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 2022 டிசம்பருக்குள்ளே நாங்கள் பாதாள சாக்கடை திட்டத்தெல்லாம் நிறைவேற்றிடுவோம், அதுக்கப்புறம் ஒரு சொட்டு கழிவுநீர் கூட கலக்காதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் உறுதியிட்டு சொன்னாங்க. அவங்க அதைப்படி நடந்தாங்களான்னா நடக்கலை. இன்றைக்கி 2024 அந்த தீர்ப்பின்படி பார்த்தா 2 வருஷம் கடந்து போச்சு. இப்போ திரும்ப ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்கில் சொல்கிறாங்க, நாங்கள் 2026க்குள்ளே இந்த இதெல்லாம் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக 2015 தொடர்ந்த வழக்கு 2026 வரைக்கும் நீடிச்சுக்கிட்டே போகணும்னா ஒரு பிரச்சனை தொடர்பாக எத்தனை வழக்கு தொடர்க்க வேண்டும், அது எத்தனை முறை தான் விசாரணையை கேட்பாங்க, எத்தனை முறை அதிகாரிகள் அறிக்கைகள் தாக்கல் செய்வாங்க. இது பார்த்தீங்கன்னா சிந்துபாத்து கதை மாதிரி தாமிரபரணி மாசிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பது ஒரு சிந்துபாத்து கதை மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஒற்றை வரியில் ஒரு தீர்ப்பு அது முடிஞ்சு போகும். தாமிரபரணி 0 சாலிட் அண்ட் லிக்விட் டிஸ்சார்ஜ் பகுதி அப்படிங்கிறத நீதிமன்றம் நாளைக்கு உத்தரவிட்டாச்சுன்னா முடிஞ்சுது. யாரும் உள்ளே போக முடியாது, வரவும் முடியாது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தாமிரபரணி ஆற்றுலையும் அதன் கரையிலையும் என்னங்க வேலை? அவங்களுடைய தாமிரபரணி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமானதே கிடையாது. உள்ளாட்சி அமைப்புகள் தாமிரபரணிக்குள்ளேயும் அதன் கரைக்குள்ளேயும் வரவே கூடாது. இதே பார்த்தீங்கன்னா 2000 இதே மதுராக்கூட் சாலை சாயக்கழிவுகளை தாமிரபரணி ஆற்றுல விட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2009 தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் ஒரு உத்தரவு போட்டது, 0 லிக்விட் டிஸ்சார்ஜுங்கிற உத்தரவு. அவங்களுக்கு நீ ஒரு சொட்டு சாயக்கழிவு தண்ணியோ எந்த ஒரு கழிவு தண்ணியோ நீ தாமிரபரணி ஆற்றுல விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு தனியார் கம்பெனிக்கு அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவு போட முடிஞ்ச தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் ஏன் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அந்த உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க? அப்போ அரசு சார்ந்த நிறுவனங்கள்னா எதையுமே சட்டத்தை தனியார் தான் கடைபிடிக்கணும், நாங்கள் அரசு சார்ந்த நிறுவனங்கள் நாங்கள்லாம் கடைபிடிக்க மாட்டோம்னு சொல்கிறதா? அதனால் இது ஒற்றை வரியில் ஒரே தீர்ப்பில் முடிக்கக்கூடியது. தாமிரபரணி 0 லிக்விட் அண்ட் சாலிட் டிஸ்சார்ஜ் பகுதியாக அறிவிப்பு செய்தால் இந்த தாமிரபரணியை காப்பாற்றலாம், இல்லைன்னா காப்பாற்றுறதுக்கு வழியே கிடையாது. நன்றி சார். ஓகே, இதே போல சார் இப்போ தொடர்ந்து பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்த வந்துட்டு இருக்கு. நேற்றைய தினத்துக்கு முதற்கொண்டும் பாதாள சாக்கடத்தை வண்ணார்பேட்டை பகுதியை பொறுத்த வரைக்கும் கழிவுநீரை ஆற்று பகுதியில் கலக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால இப்போ என்னென்ன நடக்குது, தாமிரபரணியில் என்னென்ன கழிவுநீர் கலக்கிறதுனால என்னென்ன நோய்கள் ஏற்படுது? வணக்கம். நம்முடைய தாமிரபரணி தமிழகத்தில் உற்பத்தியாகி தமிழகத்திலே கலக்கின்ற ஒரே நதி.
குடிநீருக்காக அதிகப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாவட்டத்துக்கு மேலே குடிநீர் போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருந்த ஆறு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்ன மாதிரி இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லா பகுதியிலையும் உள்ளாட்சி நிர்வாகம் சார்பாகவும் கடைகள் உள்ள இருக்கவங்களும் சேர்ந்து சாக்கடைகளையும் அவங்களுடைய கழிவு நீரும் உள்ளே கலந்து விட்டனால குடிக்கக்கூடிய தரத்தில் கூட தண்ணி இல்லாத ஒரு கால சூழ்நிலை இங்கே வந்துடுச்சு. இப்போ மாநகராட்சியில் பொதுவாக பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரையில் முதல் ஃபண்டு ஒதுக்கையில் மாநகராட்சி ஆத்தோரம் மட்டும்தான் பாதாள சாக்கடை பணியை நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க உள்ளாட்சி வெளியே அணிச்சிட்டு ஆத்தோரமாக கிட்டத்தட்ட இப்போ 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நடத்தவே இல்லை. இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இப்போ எடுத்துக்கிட்டேன்னா இந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எதிர்த்தாப்பில் பாதாள சாக்கடை மேனுவலே உள்ளே தான் போட்டிருக்காங்க. அந்த மண்டபத்துக்கு பின்னால் மேனுவல் போட்டிருக்காங்க. அதுவும் அன்னைக்கு போனட்டு கூட மாசுக்கட்டு பாறை வரை எப்படி பெர்மிஷன் கொடுத்துன்னே தெரில. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணல வெள்ளங்கள் வரையில உடஞ்சி போகும். அதே மாதிரி நிறைய படித்துறைகள் வந்து வம்பா போச்சு. இது மண்டபங்கள் எல்லாமே சீரழிச்சிட்டாங்க. நம்ம அதில் இதையெல்லாம் சீரமைக்க வேண்டும். ஆற்றை வந்து இப்போ வந்து நம்முடைய தமிழ் மாதிரி டிஜிட்டல் மேப்பிங் பண்ணணும். அப்போ தான் என்க்ரோச்மெண்ட்டை தடுக்க முடியும். இது வரைக்கும் வந்து மேப்பிங் பண்ணிட்டோங்கிற விஷயத்தில் இருக்கவங்களே டிஜிட்டல் மேப்பிங் பண்ணினா தான் நம்ம வந்து இந்த ஆற்றை கண்டுபிடிக்கும். அதை 1945க்கு முன்னால் உள்ள எப்பவுமே வச்சு தான் இந்த எப்பவுமே கட்டி வேலையும் அடிச்சுட்டா உள்ள ஆளுக்கு வரதில்லை. நிறைய கார்களை கொண்டாந்து கழுவுறது, 2 வீலர் கழுவுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆடு மாடுக்கு இது பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கனால இதையெல்லாம் தடுத்தா ஆறு வந்து மாசுபடாமல் இருக்கக்கூடாது வாய்ப்புகள் நிறைய வரும். அதே சமயத்தில் ஆத்தோரமாக இருக்கிற கரையோரமாக வேலையை போட்டு செடிகள் நட்டு இயற்கை மரங்களை நட்டு இது பண்ணி வளர்த்தா ஆறு மாசுபடாமல் இருக்கிறதுக்கு வழி இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நோய்கள் இப்போ நிறைய கழிவுகள் வர்றதுனால டெங்கு, மலேரியா எல்லா நோய்களும் இதில் பரவுறதுக்கு தண்ணியினால் பரவுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது உதாரணமாக நீங்கள் வேணால் ஓரமாக கட்டியிருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொசுகள் உற்பத்தியாகி அங்கே நிற்கி. இதையும் உள்ளாட்சி நிர்வாகம் பார்க்கணும். அதை வந்து செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு உள்ளது. அது மாதிரி மாவட்ட நிர்வாகமோ எந்தெந்த அரசுத்துறை எல்லாமே வந்து நாற்றை காப்பாற்றுக்கு உண்டான வேலையை தான் பார்க்கணும் இல்லையா, ஆறை கெடுக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்க வேண்டாம்னு நம்தாவணி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கேட்டிருப்பீங்க சமூக ஆர்வலரும் பொதுமக்களும் கூறுவதை கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து தாமிரபரணியை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2 நீதியரசர்கள் வந்து 22 இடங்களை வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க. ஆய்வு மேற்கொண்டு தொடர்ந்து தற்போது வந்து அந்த பதிலுக்கான காத்திருக்காங்க தாமிரபரணியை பாதுகாக்கணும்னு சொல்லி. ராஜா, நம்ம தொடர்ந்து மக்களுடைய கோரிக்கையை நம்மளால கேட்க முடிகிறது. ஏன்னா ஒரு ஆறு தூய்மையாக இருக்கப்பவே அதை பாதுகாத்தணும். அதற்கு பின்னாடி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி பல கோடிகள் ஒதுக்கீடு செய்யறதுக்கு முன்னாடி அதாவது தூய்மையற்றதாக மாறுவதற்கு முன்னாடியே நடவடிக்கை எடுக்க வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. நம்ம தரப்புல இருந்து நம்ம அதிகாரிகளை தொடர்பு கொண்டோமா, அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடிந்ததா, அவர்கள் தரப்புல இது தொடர்பாக என்ன பதில் சொல்லப்பட்டது, அவர்கள் தரப்பு பதில் என்னவாக இருந்தது ராஜா? கௌதமி, அதிகாரி தரப்பில் கூறக்கூடிய பதில் வந்து என்னன்னா, நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது இருக்கிற சூழ்நிலையில எதுவுமே நாங்கள் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. எல்லாமே நீதிமன்றம் தான் தகவலை சொல்லணும்னு சொல்லி அதிகார தரப்புல நம்ம கூறப்பட்டிருக்குது. கௌதமி, ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூவமாறு தற்பொழுது ஒரு சாக்கடையை போலத்தான் இருக்கிறது. அதனை தூய்மைப்படுத்துவதற்கு எத்தனை கோடிகள் கொட்டினாலும் இன்னும் தூய்மைப்படுத்தப்பட்ட பாடு இல்லை. இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றையாவது காப்பாற்றிக் கொடுங்கள் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. களத்திலிருந்து மக்களின் பிரச்சனைகளை பதிவு செய்ததற்கு நன்றி ராஜா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.